தங்கமயிலின் கோடை கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 4000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை தள்ளுபடி. 20 கிராம் மற்றும் அதற்கு மேல் தங்கம் வாங்குபவர்களுக்கு 6000 ரூபாய் வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. மாதவரம் பால் பண்ணையில் ஒப்பந்த பணியாளர்கள் பற்றாக்குறையால் பால் பாக்கெட் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வடசென்னையின் பல பகுதிகளில் ஆவின் பால் விநியோகம் முடங்கியது. சென்னை மாதவரம் ஆவின் பால் பண்ணையில் தினமும் 4 லட்சம் லிட்டர் முதல் 4.5 லட்சம் லிட்டர் வரை பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கிருந்து 45க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் லாரிகள் மூலமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு பால் பாக்கெட் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. பண்ணையில் தயாராகும் பால் பாக்கெட்டுகளை லாரியில் ஏற்ற தனியார் நிறுவனம் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை ஆவின் நிர்வாகம் பணியில் ஈடுபடுத்தி உள்ளது. மாதவரம் பால் பண்ணையில் தொழிலாளர்களுக்கான ஒப்பந்தம் கடந்த மார்ச் 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் சோழிங்கநல்லூர் பால் பண்ணையில் தொழிலாளர்களுக்கான ஒப்பந்தம் எடுத்துள்ள ஒப்பந்ததாரருக்கு மாதவரம் பால் பண்ணைக்கான ஒப்பந்தமும் சேர்த்து வழங்கப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்ததாரரால் மாதவரம் பால் பண்ணை பணிக்கு தேவையான தொழிலாளர்களை அனுப்ப முடியாமல் வெறும் 8 பேரை மட்டுமே அனுப்பியுள்ளார். கடந்த ஒரு வார காலத்திற்கும் மேலாக ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிக்கு வராததால் 8 தொழிலாளர்களை மட்டுமே கொண்டு மாதவரம் பால் பண்ணை செயல்பட்டு வருகிறது. பால் முகவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆவின் பால் தடையில்லாமல் விநியோகம் செய்ய வேண்டும் என மொத்த விநியோகஸ்தரர்களின் வாகன ஓட்டுநர்களும் வாகன உதவியாளர்களும் பாக்கெட்டுகளை பால் டப்புகளில் அடுக்கியுள்ளனர். தொழிலாளர்கள் பற்றாக்குறையை சரி செய்ய ஆவின் நிர்வாகம் தரப்பிலிருந்தும் ஒப்பந்ததாரர் தரப்பிலிருந்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதனால் ஒப்பந்த தொழிலாளர்கள் செய்ய வேண்டிய பணிகளை தங்களால் செய்ய முடியாது என மொத்த விநியோகஸ்தரர்களின் வாகன ஓட்டுநர்கள் தெரிவித்துவிட்டனர். இதனால் நேற்று மாதவரம் பால் பண்ணையில் இருந்து விநியோகம் செய்யப்பட வேண்டிய ஆவின் பால் விநியோகம் 60% மேல் முடங்கியது. இதனால் பொதுமக்களுக்கு ஆவின் பால் விநியோகம் செய்ய முடியாமல் பால் முகவர்களும் ஆவின் பால் கிடைக்காமல் வடசென்னை பகுதியில் வசிக்கும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். இப்பிரச்சினை காரணமாக நேற்று வடசென்னையில் பெரம்பூர், கொளத்தூர், திருவிக நகர், வியாசர்பாடி, கொடுங்கையூர், கொருக்குப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து பேசிய ஆவின் பால் மொத்த விநியோகஸ்தரர்களின் வாகன ஓட்டுநர்கள் மாதவரம் பால் பண்ணையில் லாரிகளில் பால் பாக்கெட்டுகளை ஏற்றும் பணிக்கு ஒப்பந்த அடிப்படையிலான பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். மாதவரத்தில் மட்டும் சுயேட்சை முறையில் 150 பேர் வேலை செய்து வந்த நிலையில் ஒப்பந்ததாரர் மாறியதால் வெறும் 8 பேர் மட்டுமே வேலையில் ஈடுபட்டு செய்கின்றனர். இதனால் பால் பாக்கெட்டுகளை லாரியில் ஏற்றுவதற்கு தாமதமாகிறது. எனவே வேறு வழியின்றி நாங்களே டப்புகளை அடுக்க வேண்டியுள்ளது என்று தெரிவித்தனர்.